ஓகே. டிஸ்க்கு சேம் நான் சொன்ன மாரி விண்டோஸ்ல பார்ட்டிஷன் இருக்க மாரி இதுலயும் நம்ம பார்ட்டிஷன் பிரிக்க போறோம். பட் இதுல இது வரைக்கும் இல்ல. டைரக்ட்டா நம்ம ரூட் டைரக்டரி மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு டிவைஸ். நம்ம ஜஸ்ட் ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்னொரு ஹார்ட் டிஸ்க் மாரி அட்டாச் பண்ணிக்கிறேன் கிளவுட்லயே. ஏன்னா ஒண்ணு இருந்தா நமக்கு மெயின் ஓஎஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ என்ன பண்றேன்னா, எக்ஸ்டர்னலா ஹார்ட் டிஸ்க் அசைன் பண்ணிட்டு அதுல நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகேவா? ஜஸ்ட் நான் அக்கவுண்ட் லாகின் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் EC2 போய்க்கிறேன். நான் ஒரு மிஷின் பை பண்றேன். ஜஸ்ட் நான் அதுக்கு நேம் வந்து ஸ்டோரேஜ் ஸ்லோவா இருக்கு. ஓகே. நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வாங்குறேன். நேம் ஸ்டோரேஜ் வச்சுக்கிறேன். ST4 இது வந்து உபுண்டு வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம லோக்கல் இருக்க மாதிரி இமேஜ் பண்ணிக்கங்க. வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் டிஃபால்ட்டா 22.04 அந்த உபுண்டு யூஸ் பண்றேன். ரேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். நீட் இல்லை, பட் ஸ்லோவாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் ரேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கீபேட் இது வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஒரு செக்யூரிட்டி கீ தான். ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஜஸ்ட் டாக் டெஸ்ட் இருக்கிறது. ஓகே, சம்திங் என்கிட்ட என்ன கீ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறேன். எப்படி இதில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவேன். என்கிட்ட கீ இருக்கா இல்லைன்னு சொல்லி எப்படி செக் பண்ணுவேன். எல்எஸ் ஓகே டாட் பெம். ஏன்னா எந்த பெம் ஃபார்மேட்டில் எண்ட் ஆகும். ஸோ பெம் கொடுத்தா எங்கிட்ட இருக்க எல்லா பெம் கீயும் வந்துடும். ஓகேவா? எங்கிட்ட மை டாக்கர் டாட் பெம் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். மை டாக்கர் டாட் பெம். ஓகேவா? நெட்வொர்க்கிங் எப்படி டிஃபால்ட்டாக ஓகே. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் டிஃபால்ட்டாக 8 GB இருக்கு. நான் வந்து புதுசாக இன்னொரு வால்யூம் HDD வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அதில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். புதுசாக வாங்கிட்டு ஓகே அதை 10 GB வச்சுக்கிறேன். நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கார்ட்ஸ் நம்ம பார்த்தே புரியும். இல்லை GP2 GP3 இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மாறும். ஜஸ்ட் நான் ஜிபி எதுவும் ஓகே GP2 கொஞ்சம் கம்மி வச்சுக்கிறேன். ஏன்னா இது சார்ஜ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரீ டைம்னால பரவாயில்ல. பட் ஸ்டில் நான் வந்து நேம் வச்சுக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ பேர் யூஸ் பண்ண போதில்ல. ஜஸ்ட் பார்ட்டிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் லான்ச் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ எனக்கு என்ன ஆகும், ஒரு லினக்ஸ் பிளேயில் இருக்கும். அந்த லினக்ஸுக்கு 2 ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இருக்கும். ஒன்று வந்து ரூட் வால்யூம், இன்னொன்று வந்து செகண்டரி அடிஷனல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி. அதில் எந்த ஓஎஸ் எதுவும் இல்லை. நம்ம தான் இனிமேல் தான் ஓகே அதை ப்ராக்டிஸை பிரித்து யூஸ் பண்ணுறதோ இல்லையா நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகே இதை எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? சூப்பர். ஓகே SSH -i இமெயில் யூசர் அது ubuntu @public IP. ஓகேவா? ஜஸ்ட் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ஓகே எனக்கு வந்து எஸ் ஓகே எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு மிஷின் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஜஸ்ட் இது ஃப்ரெஷ் மிஷின் தான். இதில் எதுவும் இல்லை. பட் என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஒரு வால்யூம் மட்டும் எக்ஸ்டர்னல் அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுக்கு அட்டாச் பண்ணிக்கணும், ஓகே அந்த வால்யூமை நம்ம பார்ட்டிஷன் பிரித்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் எங்கிட்ட வந்து என்னென்ன வால்யூம் இருக்குது, ஃபஸ்ட்டு இது எத்தனை ஜிபி ரேம் இருக்குன்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு என்ன கமெண்ட்னா ஃப்ரீ -mனா MBயில் காட்டும். ஒரு ஃப்ரீ கொடுத்தா நமக்கு கேபியில் காட்டும். ஓகேவா? ஃப்ரீ -mனா MBயில் காட்டுது. தெரியல ஸ்க்ரீனு. ஓகே ஜஸ்ட் ஃப்ரீ கொடுத்தா ஓகே எனக்கு 4 GB ரேம் எடுத்துக்கு, அதனால இவ்வளோ காட்டுது. இவ்வளோ யூஸ் பண்ணிக்கேன்னு காட்டுது. மீதி இவ்வளோ ஃப்ரீன்னு காட்டுது. ஓகேவா? ஓகே இதில் ஸ்வாப் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் மெமரி பேஸ்டு போகும் உள்ள. ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு என்னன்னா ஒரு மிஷின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓகேவா? ஓகே இதில் வந்து நான் வந்து ஒவ்வொரு டிவைஸ் என்னென்ன பார்ட்டிஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு என்ன கமெண்ட்னா LS DLK. ஓகேவா? LS தான் லிஸ்ட் பண்ணுறேன். எதனா ஓகே என்னுடைய பிளாக்ஸ் ஓகே LS BLK.
எல்எஸ்னா லிஸ்ட் பண்றேன். எதனா என்னோட பிளாக்ஸ் எல்லாரும் லிஸ்ட் பண்றேன். என்னென்ன பிளாக் இதுல வந்து வால்யூம்ஸ் வந்து பிளாக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜஸ்ட் எல்எஸ் பிஎல்கேன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணா எங்கிட்ட இருக்க பிளாக்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் பார்த்தா என்னுடைய டிவைஸோடைய பார்ட்டிஷன்ஸ் சம்திங் சொல்லலாம். ஓகேவா? டிஃபால்ட்டா இந்த லூப் ஆரம்பிக்கிறதுனா எனக்கு வந்து டிஃபால்ட்டா அது ரொம்ப கம்மி எம்பிபி தான். கேட்ச் மாதிரி ஸ்டோர் பண்ணிப்போம். ஜஸ்ட் ஓஎஸ் ரிலேட்டடான பூட்டு, பயோஸ் அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் எனக்கு வந்து அந்த நேம்ல ஸ்டோர் பண்ணிக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? அதை விட்டா எனக்கு என்னென்ன இருக்கு? 2 எக்ஸ்டர்னல் டிவைஸ் இருக்கு. ஒன்னு எவ்வளோ 8 GB, இன்னொன்னு 10 GB நம்ம அட்டாச் பண்ணது. அது வந்து எந்த ஒரு யூஸ் பண்ணல. பட் ஆனால் அந்த 8 GB டிஃபால்ட் ரூட் வேல்யூனா நம்மளுடைய டிஸ்க். ஓகேவா? அதை வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நம்மளுடைய பூட்டங்கள் எல்லாத்தையுமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் நம்ம இதை பார்க்கலாம். இது வந்து பார்ட்டிஷன் பிரிச்சிருக்காங்க. பார்ட்டிஷனா பிரிச்சு இந்த 3 கொண்டு வந்திருக்காங்க. பட் நம்ம வந்து எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. அதனால தான் நம்மளது என்னவா இருக்கு, பிளைனா ஒரு 10 GB இருக்கு. பட் இது வந்து யூஸ் கேஸ்ல இருக்கனால எனக்கு வந்து ஓகே 8 GB போட்டு எனக்கு சம்திங் பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சு யூஸ் பண்றாங்க. நம்மளோட ஓஎஸ் கோஸ்ட் யூஸ் பண்றாங்க. பட் நம்ம மோஸ்டா எதை ட்ரை பண்ண போறோம், இந்த இதை யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இதுதான் நம்ம வந்து கிரியேட் பண்ணது. மோஸ்டா இந்த மாதிரி கொடுத்தவங்களுக்கு வந்து லிஸ்டா வர எல்லா இடத்துக்கும் இப்போ இது வந்து ஓகே எக்ஸ்டர்னலா பென்ட்ரைவ் அட்டாச் பண்றது, ஃபிளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணா நமக்கு இந்த இடத்துல நேம் காட்டும். பட் சம்டைம்ஸ் நமக்கு வந்து எஸ்டிபின்னு காட்டும். இந்த நேம்ல அசைன் ஆகும். ஒரு எக்ஸ்விடிபி காட்டும். எக்ஸ்விடிபிங்கிறது எனக்கு வந்து எலாஸ்டிக், அதாவது கிளவுட்லேயே நம்ம காட்டும். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு நீங்க கிளவுட் படிப்பு பார்ப்பீங்க 5 சம்திங் இருக்கும். நான் அதெல்லாம் அட்டாச் பண்ணா எனக்கு எஸ்டிபி தான் அசைன் ஆகும். ஜஸ்ட் நேம்ல கன்வர்ஷன் மாறும். ஓகேவா? ஓகே, இது மோஸ்ட்டாக எந்த பாத்தில் இருக்குன்னா டெவ் பாத்தில் இருக்கும். டெவுக்குள்ள தான் நமக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். சிடி ஸ்லாஷ் டெவ். டெவ்னா என்ன டிவைஸ்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. நான் இருக்கும் எக்ஸ்டர்னல் டிவைஸ் எல்லாமே இதில் தான் அசைன் ஆகும். ஜஸ்ட் இதில் பார்த்தா எனக்கு புதுசாக வால்யூம் என்னது எஸ்விடிபி. இது வந்து சம்திங் இங்கே இருக்கும். எஸ்பிடிபின்னு இருக்கு. ஓகேவா? இது இந்த இடத்துல இது வந்து மவுண்டட். பட் இது வந்து ரீடபிள் ஃபைலாக இருக்காது. பட் ஆனால் இதை வச்சு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பார்ட்டிசிபேட் இருக்கிறது எல்லாமே இந்த பார்த்து தான் எடுத்துக்க போகிறோம். என்ன பார்த்து டெபுக்குள்ள. ஓகேவா? டிஃபால்ட்டு டெபுக்குள்ள இருக்கதா நான் வந்து ஓகே பார்ட்டிஷன் பிரிக்கிறது, அதை மவுண்ட் இல்லை சம்திங் அதை யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாத இருக்கட்டும். ஓகே எவ்வளோ எம்பி பிரிக்கிறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு சும்மா ஹார்ட் டிஸ்கில் பார்ட்டிஷன் ஐடியா இருக்கு. பார்ட்டிஷன் பிரிக்கிறது பிரித்து அதை ஃபார்மேட் சம்திங் பண்ணுவாங்க. அது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி சம்திங் ஸ்வாப் ஃபார்மேட்டு நிறைய இருக்குது. ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு நான் நார்மலாக பார்க்குறேன். ஓகே, மோஸ்ட்டாக டிஸ்கெல்லாம் இதில் பண்ண முடியும், ரூட்டர்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ரூட்டர்ஸர் எப்படி ஸ்விட்ச் ஆக சூடோ ஆர் சூடோ பேஸ் வாட் எவர் நான் யூஸ் பண்ணிக்கலாம். சூடோ பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் ரூட்டர்ஸரை ஸ்விட்ச் ஆகிட்டேன். ஓகே, இது பார்ட்டிஷனை பெரிக்காரல்ஸ் நான் என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எஃப் டிஸ்க்னு யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஓகே இதை செக் பண்ணுறேன். இதுலேயே நான் வந்து ஓகே என்னென்ன பார்ட்டிஷன் இருக்குது இவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு எனக்கு கமெண்ட் எல்எஸ் பிஎல்கே. ஓகே, இதில் வந்து எஃப் டிஸ்க்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? எஃப் டிஸ்க் வந்து லிஸ்ட் பண்ணுறேன். எஃப் டிஸ்க்னா டிஸ்க் என்னோட ஃப்ளாப்பி டிஸ்க் சம்திங் நான் வச்சுக்கோங்க. என்னோட டிஸ்கை லிஸ்ட் பண்ணுறேன். என்ன டிஸ்கை லிஸ்ட் பண்ணுறேன்? டெம்புக்குள்ளே இருக்க எக்ஸ்விடிஏ. ஜஸ்ட் இதை லிஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஓகே இது வந்து 3 இதாக பிரிச்சிருக்காங்க. எது எதுக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் எதுக்கு பிரிச்சிருக்காங்க, லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? செகண்ட் இது பயோஸ் பூட்டபிள் வச்சிருக்காங்க. தேர்ட் இது இஎஃப்ஐ சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக இது ரெண்டு நம்ம கேட்கக்கூடாது. ஜஸ்ட் இதுலேயே வைக்கலாம். பட் நம்மளோட யூஸ் கேஸ் நம்ம புதுசாக எடுத்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இதையும் நம்ம பார்ட்டிஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்னன்னா நான் எதை பார்ட்டிஷன் பண்ண போகிறேன், எக்ஸ்விடிபி. ஓகே, அதை லிஸ்ட் பண்ணுறேன். அதை எப்படி லிஸ்ட் பண்ண முடியும்? கரெக்ட், சூப்பர். இப்படி பண்ணனா எனக்கு வந்து ஓகே அது எதுக்கு யூஸ் பண்ண காட்டும். இது வந்து ஓகே எதுக்கும் யூஸ் பண்ண காட்டுது. டிஃபால்ட்டாக 512 பைட்ஸ் இருக்கு. இது லாஜிக்கலாக ஃபிசிக்கலாக இருக்குது. பட் ஆனால் எந்த ஒரு யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணல. பார்ட்டிஷன் பிரிக்கல, எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் பிரிச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இது என்ன ஃபார்மேட்டிங்கில் இருக்குது. ஃபார்மேட் இன் சென்ஸ் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு ஒரு பென் டிரைவை நம்ம ஃபார்மேட் பண்ணி அதுக்கு தான் பார்ட்டிஷன் பிரிப்போம். ஹார்ட் டிஸ்க்கோ நம்ம பார்ட்டிஷன் பிரிச்சு அதை யூஸ் பண்ண முடியும். சம்திங் புது பென் டிரைவ் புதுசு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, நீங்கள் ஹார்ட் டிஸ்க் லெவலில் ஒர்க் பண்ண புரியும். அது பார்ட்டிஷன் பிரிச்சா யூஸ் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக ஒரு பார்ட்டிஷன் வச்சிருக்கணும். இதில் வந்து எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பூட் பண்ணி வச்சிருக்கோம். அது எதுக்கு யூஸ் பண்ணுறேனே தெரியல. ஓகேவா? ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இனிமேல் தான் கொடுக்க போகிறோம். இது இருக்கு புரியுதுல என்ன சொல்கிறேன்னு. ஓகேவா? ஓகே, இது வந்து 10 GB இருக்குது, இவ்வளோ பைட்ஸ் இருக்குது, இவ்வளோ செக்டார்ஸ் இருக்குது. ஓகே, இதை நான் வந்து பார்ட்டிஷன் பிரிக்க போகிறேன். அதுக்கு என்ன கமெண்ட்னா எஃப் டிஸ்க்கு சேம் எஃப் டிஸ்க்கு நான் ஐஃபன் எழுதும்போதில் டேரெக்டாக நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்விடிபி
ஜஸ்ட் நான் ஐஃபோன் எல்லாம் எனக்கு லிஸ்ட் தான் பண்ணும். இது வந்து ஓகே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஓகே ஜஸ்ட் வார்னிங் கொடுக்குது. இது வந்து டிஸ்க் நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா டேட்டா லாஸ் ஆயிடும். சம்திங் வார்னிங் கொடுக்குது. ஓகே கமெண்ட்ஸ் பார்க்கணும் எம் கொடுக்க சொல்லுது. ஓகேவா? ஜஸ்ட் நான் எம் கொடுக்குறேன். எனக்கு வந்து இதில் இருக்க எல்லா கமெண்ட்டும் காட்டுது. ஓகேவா? ஏன்னா பூட்டபிள் ஃப்ளாக் மாற்றுறது, பினா எடிட் பண்ணுறது, சினா டேக்கிள் பண்ணுறது, டினா டெலிட் பார்ட்டிஷன் பண்ணுறது, எஸ் எல் எஃப்னா லிஸ்ட் ஃப்ரீ அன்பேண்ட் பார்ட்டிஷன். ஓகே எல்னா அன்னோன் பார்ட்டிஷன், என்ன நியூ ஆட் நியூ பார்ட்டிஷன். ஓகே நம்ம எந்த யூஸ் பண்ண போகிறோம்? ஏன்னா புதுசாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ண போகிறோம். பிடி சம்திங். ஓகே டீயும் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்ட்டிஷனோட டைப் சேஞ்ச் பண்ணுறது, என்ன டைப் இருக்குது நம்ம பார்ட்டிஷன் படிக்கிறோம், அது என்ன டைப்பாக சேஞ்ச் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்குது. அது பார்ட்டிஷனில் எத்தனை டைப் இருக்கலாம்? டிஃபால்ட்டாக 4 பிரிப்பாங்க. இப்போ எத்தனை இருந்தாலும் ஓகே 4 தான் பிரிப்பாங்க பார்ட்டிஷனில். அதுக்கு மேலே மோஸ்ட்டாக பிரிக்க மாட்டாங்க. ஓகேவா? அதை நம்ம எத்தனை வேணால் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், என்ன கமெண்ட் கொடுத்தேன், எஃப் டிஸ்க்கு ஸ்லாஷ் அந்த டிவைஸ், அதாவது டிஸ்க் நேம். ஓகேவா? ஜஸ்ட் எம்என் கொடுத்தா எனக்கு ஹெல்ப் காட்டும். எம்என் கொடுக்காம ஓகே இப்போ நான் கமெண்ட் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு பேக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? என் சூப்பர் என் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு என்ன காட்டுதுன்னா பிரைமரியாக எனக்கு வந்து 4 இருக்குது. ஓகேவா? 4னா ஒரு பேக்ஸில் 4ஆக பிரிக்க முடியும் உங்களால்? எவ்வளோ பிரிக்கிறீங்கன்னு கேட்குது. நான் டிஃபால்ட்டாக என்டர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து 4ஆக தான் பிரிக்கும். டிஃபால்ட்டாக பி தான் அது. எக்ஸ்டெண்டர் மோஸ்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டெண்டர்லாம் என்டையராக எல்லாத்தையும் யூஸ் பண்ண சொல்லுவார். ப்ராக்டிஸ்னா ஓகே எனக்கு 4ஆக பிரிக்கலாம். அது ஒவ்வொன்றா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டிஸ்க் இருக்குது, அது 4ஆக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே 2 ஜிபி, செகண்ட் இருக்குது 3 ஜிபி, ஆர் 3 எம்பி அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் டிஃபால்ட்டாக என்டர் கொடுக்குறேன். ஓகே எனக்கு வந்து பேட்டிசன் 4ஆக பிரிக்கல, ஃபர்ஸ்ட் ஒன் பிரிக்க கேட்குது. டிஃபால்ட்டாக 1. ஓகேவா? நான் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். 1ன்னு கொடுத்தேன்னா ஓகே 1 தான் இருக்கும். 2னா 2ஆக தான் பிரிக்கும். அதான் ஐசோலேட் பண்ணுவோம் எனக்கு தனித்தனியாக சிம்பிளாக சொல்லலாம். ஜஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் வந்து ஓகே 4ஆக பிரிச்சா எனக்கு டிஃபால்ட்டாக அந்த இது டிவைட் பை 4 போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இது இவ்வளோக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வருது. ஓகேவா? ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் செலக்டர் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே இதில் வந்து ஓகே சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு வந்து ஓகே சம்திங் டிஃபால்ட்டாக இப்போ 10 ஜிபி டிவைட் பை 4 போட்டால் எனக்கு சம்திங் 2.5 சம்திங் ஜிபி இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ஓகே ஃபஸ்ட்டு இது வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? நான் அவ்வளோ கொடுக்கல. எனக்கு வந்து ஓகே சம் எம்பி தான் வேணும், அவர் சம் ஜிபி தான் வேணும்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இதிலே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா ஓகே ப்ளஸ்னா உங்களுக்கு ஆட் ஆகும், மைனஸ்னா ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் சைஸ் எத்தனை சைஸ் வேணுமோ அது கொடுத்துட்டு ஓகே கேபியா எம்பிஏ ஜிபிஏ டிபியா பி சம்திங் டெராபைட் அப்புறம் பெட்டாபைட் பெட்டாபைட். ஓகேவா? அந்த கமெண்ட் தான். ஜஸ்ட் நான் என்ன கொடுக்குறேன்னா ப்ளஸ் கொடுத்துட்டு ஓகே எனக்கு சம்திங் 200 எம்பி வேணும்னு சொல்கிறேன். ஓகேவா? 200 எம்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகும், 200 எம்பியில் எனக்கு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஓகே எனக்கு என்ன காட்டுதுன்னா ஓகே கிரியேட்டட் நியூ பார்ட்டிஷன் 1 டைப் வந்து லினக்ஸு, அப்புறம் வந்து அண்டு சைஸ் வந்து 200 எம்பி. எனக்கு என்ன கிரியேட் இருக்குது, ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி தான் கிரியேட் ஆகும். அடுத்து ஜஸ்ட் நியூ பார்ட்டிஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன கொடுக்குறேன், சேம் ப்ரைமரி கொடுத்துக்கிறேன். சேம் இப்போ வந்து 2 கட்டுது. ஏன் செகண்ட் ஐசோலேட்டட் அதை நான் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து என்னன்னா ஓகே அதோடைய செலக்டர் டிஃபால்ட்டாக இவ்வளோ தான் எனக்கு ரேஞ்ச் இருக்கிறதுல ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன், ஓகே இதில் எனக்கு கிரியேட் பண்ண சொல்லு. இதில் தான் சம்திங் ஓகே ப்ளஸ் 300 சாரி ஆரல்ஸ் 1 ஜி கொடுத்துக்கிறேன். ஜினா 1 ஜிபி. ஓகேவா? என் செகண்ட் நியூ பார்ட்டிஷன் கிரியேட்டட் அண்ட் சைஸ் இஸ் 1 ஜிபி. ஓகேவா? ஓகே இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். பட் இது எப்படி லிஸ்ட் பண்ணுறதுன்னா சம்திங் எல் ஓகே நான் எம் கமெண்ட் கொடுத்து பார்க்குறேன் எப்படி லிஸ்ட் பண்ணுறதுன்னு. ஓகேவா? ஓகே எல் கமெண்ட் கொடுத்தா எனக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஓகே இது வந்து இது விட்டுருங்க இப்போதைக்கு. எல் கமெண்ட் பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஏ இல்லை எடிட் அந்த லிஸ்ட்டு. ஓகே எஃப் எஃப் இல்லை வேறு என்ன கமெண்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே பீனா பிரிண்ட் பண்ணுது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 இது கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எவ்வளோ 200 எம்பி, இன்னொன்று 1 ஜிபி.
இது வந்து ஐடிங்கிறது தான் எனக்கு வந்து ஓகே அதோட இது அந்த பேட்ஸோட டைப்பு டிஃபால்ட்டாக 83 இருக்கு. ஓகே நான் எல் கொடுக்குறேன். எல்லா டைப்பும் காட்டும் என்னென்ன டைப் இருக்குன்னு சொல்லி. ஓகேவா ஃபஸ்ட்டு நான் எல் கொடுக்குறேன். எனக்கு என்னென்ன டைப் காட்டுது லினக்ஸ் மோஸ்ட்டாக இந்த டைப் இவ்வளோ டைப் இருக்குது உங்களுக்கு 0லேருந்து ஓகே எஃப்எஃப் வரைக்கும் இருக்குது. ஓகேவா இந்த ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ஐடிக்கு உங்களுக்கு சுவிட்ச் இருக்கும். ஓகேவா ஜஸ்ட்டு நான் டிஃபால்ட்டாக லினக்ஸில் இருக்கா ஆர்எல்ஸ் நான் சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா ஜஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். எம் கொடுக்குறேன். ஓகே ஓகே டீ கொடுத்து சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பார்ட்டிஷன் டைப்னா என்ன கொடுக்கணும் டீ ஜஸ்ட்டு டீ கொடுக்குறேன். டீ கொடுத்துட்டு எனக்கு வந்து 101 கேட்குது. எனக்கு 2 பார்ட்டிஷன் தான் இருக்குது. ஏன்னா நான் 2 தான் கிரியேட் பண்ணேன். ஒன்று 200 MB இன்னொன்று வந்து 1 GB. ஓகேவா நான் 200 MB வந்து என்ன பண்ணுறேன் இது பண்ணுறேன் பார்ட்டிஷனுடைய டைப்பு மாற்றுறேன். ஓகேவா ஜஸ்ட் அப்படின்னா 1 கொடுத்துக்கிறேன். ஏன்னா 200 MB கம்மியாக இருக்கிறத நான் மாற்றுறேன். ஓகேவா அதை என்னவோ மாற்றுறேன் ஹெக்ஸாடெசிமல். ஓகே இதில் என்ன நம்பரை மாற்றுறேன்னா நான் ஸ்வாப்பாக மாற்றுறேன். ஸ்வாப்புக்கு என்ன கமெண்ட் 82. நான் ஜஸ்ட் 82ன்னு கொடுக்குறேன். ஓகே எனக்கு வந்து இப்போ மாறிடுச்சு. அதை எப்படி பார்ப்பேன் லிஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் பி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு பி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு ஐடி 82 மாறிடுச்சு. இப்போ அதோட டைப் பண்ண ஸ்வாப் மெமரி யூஸ் பண்ணுற மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா ஜஸ்ட் இப்போ வந்து 2 பார்ட்டிஷன் பிரிச்சாச்சு. அப்போ 4 பார்ட்டிஷன் பிரிக்கிறதும் சேம் கமெண்ட் நியூ கொடுத்துட்டு நான் மாற்றுவேன். அடுத்ததை மைனஸ் பண்ணணும்னா ப்ளஸ் பைனா மைனஸ் கொடுப்பேன். ஐடியா இருக்குல்ல. இப்போ ஜஸ்ட் இப்படி தான் டிவைஸ் இது பண்ணுவோம். பட் ஆனால் நான் குவிட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து டபுள்யூ கொடுத்தா தான் வந்து கிரியேட் ஆகும். நான் டபுள்யூ கொடுக்காம கண்ட்ரோல் சி கொடுத்தா எனக்கு வந்து எக்ஸிட் ஆயிடும். டபுள்யூ கொடுத்தா தான் ரைட் ஆகும். ஜஸ்ட்டு டபுள்யூ கொடுக்குறேன். எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பார்ட்டிஷன் டேபிள் ஸ்க்ரீன் ஆல்டர்டு கேலிங். ஓகே ஜஸ்ட்டு எனக்கு ரீரேட் பார்ட்டிஷன். ஓகே இப்போ நான் செக் பண்ண என்ன கமெண்ட் எல்எஸ் பிஎல்கே எல்எஸ் பிஎல்கேன்னு கொடுத்தேன்னா காட்டும். இப்போ எனக்கு காட்டுதான். ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ஒரு டிரைவை 2 பார்ட்டிஷனாக பிரிச்சாச்சு. ஓகேவா ஓகே இது இப்படி தான் நம்ம வந்து லினக்ஸில் பார்ட்டிஷன்ஸ் மோஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவோம். இது வந்து எக்ஸ்டர்னல் அட்ரஸ் பார்த்தோம். ஜஸ்ட் நம்ம இன்டர்னலில் பண்ணலாம். பட் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். நம்ம தெரியாமல் நேம் மாற்றிட்டாவே என்னாகும் நம்மளுடைய பூட்டபிள் வாய்ஸ் எக்ஸிட் ஆகும். ஓகேவா ஓகே பேசிக்காக இப்படி தான் இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் பேசிக்காக இப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃப்ளாப்பி டிஸ்க் அட்டாச் பண்ணாலும் இதுக்குள்ளே தான் வரும். எல்எஸ்பிஎல்கேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது டிவைஸ் வரும். ஓகேவா ஓகே ஜஸ்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.